வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மகர ராசிக்கு இப்போ குரு பெயர்ச்சியாக இருக்காரு. சைடுலையாவது எங்கேயாவது நம்மளைய பார்ப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மகர ராசிக்கு எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்தால் குருவினுடைய அந்த உச்சம் பெற்ற பரிபூர்ண பார்வையும் அருளும் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தாங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் தினமும் நெத்தியில் சந்தனம் வச்சுக்கோங்க. ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஓடுகின்ற தண்ணீர், அதாவது ஆற்று நீர், அருவி நீர், கடல் நீர், இந்த மாதிரி ஓடுகின்ற தண்ணியில் எங்கே வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குது, நீங்கள் போகிற ஊரில் அங்கே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தண்ணியில் குளிச்சுட்டு பக்கத்தில் எங்கே கோவில் இருக்கோ அந்த கோவிலில் குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது அங்கே தரிசனம் பண்ணிக்கிட்டு வாங்க. இரண்டாவது. மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா, குருமார், உங்களுடைய குருமாருக்கு வெத்தலை பாக்கு பழம் ஆடைகள் வைத்து குருக்கிட்ட போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நான்காவது திருச்செந்தூர். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ திருச்செந்தூர் போயிட்டு அங்கே தரிசனம் முடிச்சுட்டு 2 மணி நேரம் அங்கே இருந்துட்டு வாங்க. இந்த 4 பரிகாரங்களை உங்களால் முடிகிறப்ப நீங்கள் செய்யுங்க. இந்த வருடம் நிறைந்த பலன்களை கொடுக்கும். மேலும் இதை பற்றின விரிவான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள்.